பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிம்மம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். சிம்மம் ராசி காலச்சக்கரத்திற்கு 5வது ராசி, பூர்வ புண்ணிய ராசி. இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வீட்டில் ஆட்சி கிரகமாக இருந்து செயல்படுவார். சூரியன்தான் இந்த வீட்டில் ஆட்சி பெறுவார். ஆக இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சமோ நீச்சமோ பெறுவதில்லை. அதனால் இந்த ராசி எப்போதுமே ஒரு சமநிலைத்தன்மையுடன் தான் இருக்கும். சமநிலை ராசி. இந்த ராசி ஆண் ராசி, தன்மைகளில் ஸ்திரத்தன்மை கொண்ட ராசி, நெருப்பு ராசி, ஒற்றைப்பட ராசி. இந்த ராசியில் கேது பகவானுடைய மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சுக்கிர பகவானுடைய பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சூரிய பகவானுடைய உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதம் என 9 பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றது. இந்த ராசியில சந்திரன், செவ்வாய், குரு பகவான், புதன் பகவான் நட்பு கிரகங்களாக இருப்பார்கள். சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 4 கிரகங்களும் இந்த ராசியில் பகை அப்படிங்கிற தன்மையில் இருப்பார்கள். ஆக இது பகை கிரகங்கள். இந்த ராசியில இந்த ராசிக்கு செவ்வாய், குரு பகவான் யோகர்களாக வந்தாலும் செவ்வாயே முழு யோகராக வருவார். ஆனால் குரு பகவான் அரையோகராகத்தான் வருவார். காரணம், செவ்வாய் 4ஆம் அதிபதி அன்று 9ஆம் அதிபதி, ஆனால் குரு பகவான் 5ஆம் அதிபதி அன்று 8ஆம் அதிபதி. அப்ப 8 அப்படிங்கிறது அசுபஸ்தானம். அப்ப அசுபஸ்தானத்துக்கு குருவே பொறுப்பேற்று வருவதனால் இங்கே அவர் அரை சுபராக, அரை யோகராகத்தான் செயல்படுவார். இந்த ராசிக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானங்களாக வருவதால் சுக்கிரனும் அண்ட் குரு பகவானும் மாரகாதிபதிகளாக செயல்படுவார்கள். சிம்ம ராசிக்கு சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புத்தியோ அல்லது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது எந்த தசைகள் நடந்தாலும் குரு புத்தி சுக்கிர புத்தி நடக்கின்ற காலகட்டங்களில் அந்த பாவகத்தின் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்கும். இந்த ராசிக்கு செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ அல்லது எந்த தசை நடந்தாலும் செவ்வாய் புத்தி நடக்கிற காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். செவ்வாய் புத்தி சிறப்பாக இருந்தாலும் சிம்ம ராசிக்கு செவ்வாய் ஒரு விதத்தில் பாதகாதிபதியாகவும் வருவார். அப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது தாய் ஸ்தானத்தை சொல்லக்கூடியதாகவும் 9ஆம் இடத்துக்கு தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாயை வருவதால் இந்த ஜாதகர்களுக்கு எல்லாமே தாய் பாசம் அதிகமாக கிடைக்கும். தந்தையினுடைய பாசம் அப்படிங்கிற பொழுதுதான் இவர்களுக்கு எதிரும் புதிருமாகவே இருக்கும். ஆக தந்தை மகன் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு எப்போவுமே சரியாக ஒத்துப்போகாது. 180% பேருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். அப்ப 6 கடினமான உழைப்பு ஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் வாழ்க்கையில் கடினமான உழைப்பாளிகள் தான் சொந்த காலில் தான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற வைராக்கியம் கொண்டவர்கள். என்னதான் அப்பா அம்மா கோடி கோடியாக சொத்து பத்துகள் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் சனி பகவான் அப்படிங்கிறது பரஸ்பர எதிரி. உழைப்பு ஸ்தானத்துக்கு அவர் வருவதனால உழைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எந்த சூழ்நிலை ஏன் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு உதாரணத்தை சொல்லிடுவோம். சிங்கம் எப்போவுமே தன்னுடைய இரையை துரத்தி பிடிச்சி தான், விரட்டி பிடிச்சி தான் கொன்று சாப்பிடும். அந்த சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அழகான புள்ளிமான் கூட தான் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாலும் அதை கண்டுக்கிறாது. அதே சமயத்தில் செத்து போன விலங்குகள் பக்கத்திலேயே கிடந்தாலும் மோந்து கூட பார்க்காது. அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தன்னுடைய முயற்சியில் அந்த இறையை பிடிச்சி சாப்பிடணும். இதை விட சிம்ம ராசிக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? இதுதானே சிம்மராசி, இதுதான் சிம்மராசி. ஆக இப்படியெல்லாம் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற சிம்ம ராசிக்கு எந்தெந்த விதத்திலையெல்லாம் கஷ்டங்கள் வருதுன்னு ஒரு பார்வை பார்த்துருவோமே.
இவ்வளவு பெரிய வைராக்கியமான ராசிக்கு முன்னேற்றம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? வாழ்க்கையில் அவஸ்தைகள் ஏன் வந்துக்கிட்டே இருக்குது? என்ன காரணம்? ஏனையா அப்படி? அதான் சொல்லிட்டேனே, சிம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மாரகாதிபதி அண்டு 8ஆம் அதிபதி குரு பகவான் மாரகாதிபதி. அப்போ குரு தன செல்வங்கள், பதவி, பட்டம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பகவானை பொறுப்பேற்று வருகின்ற பொழுது எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும் அங்கே நஷ்டங்களையும் சந்திப்போம். எவ்வளவுதான் கடினமாக முயற்சி பண்ணி ஒரு வேலையில் போய் ஒரு பதவியில் போய் உட்காரணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த போராட்டங்கள் கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதில் போய் உட்கார முடியும். ஆனால் அந்த பதவியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருப்போம்ன்றீங்களா? முடியவே முடியாது. எதிரிகள் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எப்படா நம்மளை இவனை வேலையை விட்டு தூக்குவோம், இவளை வேலையை விட்டு தூக்குவோம், இவளை பதவியை விட்டு கீழே இறக்குவோம், அந்த இடத்துல நாம போய் உட்காந்துக்கலான்னு சொல்லி ஆப்போசிட்டில் இப்படியே உங்களை நினச்சி கவுத்து விட்டுருவாங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உறவுகள் ஸ்தானமும் கூட, 7ஆம் இடமும் உறவுகள் ஸ்தானம் கூட. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம், உங்களுடைய நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது. யாரையெல்லாம் சிம்மராசி நண்பர்கள் உயிருக்குயிராக நேசிக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் உங்களை காலவாரி விட்டு உயிரைத்தான் எடுப்பார்கள். இது சிம்மராசி நண்பர்கள் பல பேருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். அப்போ இவங்ககிட்ட எல்லாம் சிம்மராசிக்காரவங்க காலமெல்லாம் ஒரு விழிப்புணர்வோடையே தான் இருக்கணும். கண்ணை முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ரேஷா அப்படின்னு உறங்கிட்டோம்னு வச்சுங்க, கண்ணை மூடிட்டோம்னா வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாடியை கொண்டு வந்து அடக்கம் பண்ண வந்தவர் கொஞ்ச நேரம் இங்கே படுத்துக்கிறையா பாடி வந்து எழுப்பினு அவர் மேலேயே மண்ணை போட்டு விட்டுருவாங்க. அப்படி தான் அந்த சிம்மராசிக்காரவங்களை வச்சுருப்பாங்க. ஆக சிம்மராசி எப்போவுமே எப்படி இருக்கணும்? கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கணும், துரிதமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், அலாட்டாகவே இருக்கணும். அசால்ட் வந்தவனா போட்டுருவாங்க. மகம் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஜெகத்தை ஆளும்ன்றாங்க. ஆனால் அந்த மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த உலகத்தினுடைய முதல் புள்ளியே கேது பகவானுடைய அஸ்வதி நட்சத்திரத்தில் தான் ஆரம்பமாகுது. அதனால தான் மகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஜெகத்தை ஆழ்வார்கள்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெகத்தை ஆழ்வதற்குள் அவர்கள் படுகின்ற பாடுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இதனாலேயே மிகப்பெரிய குழப்பங்களோடையே இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய குழப்பம் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க. பூரம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அன்பு, பாசம், கருணைக்கு ஈடு கொண்ட நட்சத்திரம். சுக்கிரன் 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதின்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் காதல் மலரும். அந்த காதல் அப்படிங்கிற நமக்கு சக்ஸஸ் ஆக மாட்டால் தோல்வியில் முடிஞ்சிடும். இதுதான் நடக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் சிம்மத்துக்கு பகை அப்படிங்கிற நிலையில் இருப்பார். ஆக நிறைய கொட்டி கொட்டி கொடுத்துட்டு கடைசியில் நாம தான் தெருவில் நிற்போம் அப்படிங்கிற விஷயமும் உண்டு. அதே மாதிரி யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது, நாம் நடுத்தருவது தான் நிற்போம் அப்படிங்கிறது உண்மைதான். இந்த மாதிரி சிம்மராசி நண்பர்களுக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பகையாளியாக வருகின்ற பொழுது இங்கே 6ஆம் இடம் உறவுகள் மத்தியில் கண்டிப்பாக பகையை நம்ம சம்பாதிச்சிருவோம். கடன் வாங்கினாலும் கட்டுறதுக்கு கடுமையாக போராடிக்கிட்டு இருப்போம். கடனே நோயா மாதிரி நம்மளை ஒவ்வொரு நாளும் கொண்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுக்கு இந்த 6ஆம் இடமே பொறுப்பு. ஆக கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். அப்போ இருப்பதை வைத்து வாழ பழகி கொள்வோம் அப்படிங்கிறது. 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்ட பழகினாலும் சரி, என்ன செஞ்சாலும், எப்பேற்பட்ட அங்காளி பங்காளி இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களாலையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களால நீங்கள் நிம்மதியை தொலைச்சிருவீங்க. இப்போ கணவன் மனைவிக்கே பாருங்கள், நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அவங்க சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே அந்த லைஃப் போய்கிட்டே இருக்கும். ஆக சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரவே தீராது. ஆக ராசியின் அடிப்படையில் பார்த்தால் இதுதான் உண்மை. அப்போ சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவர் வலுப்பெறாமல் இருக்கணும். பலமிழந்த நிலையிலே இருந்தார்னா தான் உங்களை பொறுத்த மட்டும் எதிரிகள்கிட்ட நல்லா மெஜாரிட்டியாக வாழ முடியும். இங்கே சனி வலுத்து விட்டால் கண்டிப்பாக எதிரிகள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வீழ்த்தருக்கு விழுந்துருவோம். புரியுதா நண்பர்களே? அதுக்கப்புறம் பாருங்கள், சிம்ம ராசின்னு சொல்கிறேன். இந்த ராசியில் சந்திரன் இருப்பார். சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கின்ற பொழுது அது சிம்ம ராசி. ஆனால் யார் சந்திரன்? விரையாதிபதி. பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிப்போம், ஆனால் செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த வழியில் பணம் வந்துச்சோ அந்த வழியில் போய்கிட்டே இருக்கும், பிடிச்சி நிறுத்தவே முடியாது. இதுதான் சிம்மராசி.
ஆக துரிதமான செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஐயா. மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயத்தில் தான் போயிட்டுருக்கும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? மனதளவில் செயல் அளவில் என்ன தான் சிம்மராசி மிகப்பெரிய வலிமையான ராசியாக இருந்தாலும் அஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் வீழ்ந்து விடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எப்போவுமே அஜாக்கிரதை நம்மளுக்கு ஆகாது. இந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன். பேச்சு திறமை அழகாக நைஸாக அற்புதமாக நல்லா பேசுவோம். பேச்சுக்கு பஞ்சம் இல்லை. நம்ம பேச்சை 4 பேர் கேட்பாங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் காதல் கிரகம், காம கிரகம் அப்படிங்கிறது. காலச்சக்கரத்துக்கு 3வது வீட்டினுடைய அதிபதி அப்படிங்கிறது புதன் தான். அப்போ காமம் கலந்த பேச்சுவார்த்தைகள், அன்பு கலந்த பேச்சுவார்த்தைகள். ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அழகாக டெக்னிக்காக பேசி வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த சிம்மராசி நண்பர்கள். எந்த சூழ்நிலையும் பேச்சுக்கு பிரச்சனை இல்லை. ஆக பேச்சை மூலதனமாக வைக்கின்ற பொழுது அதில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்து செயல்பட்டோம்னு சொன்னால் அதனால் நமக்கு லாபம் உண்டு. அதே சமயத்தில் இந்த சிம்ம ராசிக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வண்டி வாகனங்கள் சொத்து பத்துகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது பாதகாதிபதியாக வருகின்ற பொழுது என்னதான் இந்த இடத்துல நம்ம சம்பாதிச்சு எடுத்து வச்சாலும் கூட அந்த 9ஆம் இடம் சகல பாக்கியங்களை அனுபவிக்க போகிற போது நமக்கு சர்க்கிள் ஆயிரும். அதனால் செவ்வாய் புத்தி நடக்கிற காலம் ஒரு விதத்தில் நமக்கு நன்மை செய்யும், ஒரு விதத்தில் தீமையைத்தான் செய்யும். இப்போ புரியுதுங்களா ஏன் நம்ம வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதே சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு தான், பூர்வ புண்ணியாதிபதி. பிரச்சனை இல்லை. புத்திரர்கள் வழியில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட அவரே அஷ்டமாதிபதி என்றனால உழைச்சி கொட்டிட்டு அவங்களாம் நமக்கு கெட்ட பேரும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, திருமணம் பண்ணி வச்சுட்டேன், எப்போ பார்த்தாலும் மருமகளுக்கும் மகனுக்கும் பிரச்சனை, மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, சண்டை சச்சரவோடையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு. இப்படி குடும்பத்தில் குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னடா தீர்வு அப்படின்னு சொல்லி அந்த வழியிலையெல்லாம் பல பேர் சிரமப்பட்டு கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வருகின்ற உடல் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு ரொம்ப இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடாம நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிட்டு உடம்புக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது இதுதான். தலை சுத்தல் இருக்கும், பித்தம் இருக்கும், மயக்கம். மேக்சிமம் மஞ்சக்காமால நோய் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி குரு பகவான். 8ஆம் அதிபதி குரு பகவான். ஒருத்தருக்கு ஆயுள் பிரச்சனை, அவர் இளமை காலத்திலே மஞ்சள் காமாலை நோயால் அவர் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறது இதுதான். அப்போ மஞ்சள் காமாலை நோயும் இந்த இவங்களுக்கு ஆட்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இரத்த கோளாறு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நரம்பு தளர்ச்சி, நரம்புக்கு யார் இங்கே சனி பகவான். கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிற போது ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சுருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது கணுக்கால் பாத வலிகளுக்கெல்லாம் கால் வலிகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சனி பகவான் பொறுப்பு. அதனால் அலாட்டாக இருக்கணும். ஏன்னா முத்தை விட்டுட்டோம் அப்படின்னா சரி பண்ணுறது கஷ்டம், அப்படியே உட்கார வச்சிடும். கல்லீரல் பிரச்சனை கட்டாயம் உங்களுக்கு வரும். கண் எரிச்சல், ஒத்த தலைவலி பாடாப்படுத்திகிட்டு இருக்கும். இதெல்லாம் சிம்மராசிக்கு வரக்கூடியது. இதில் எல்லாமே நீங்கள் எப்பவுமே கவனமாக இல்லைன்னா போட்டு பார்த்துருன்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால் சிம்மராசி நண்பர்களோட வாழ்க்கையில் ஏன் நமக்கான பிரச்சனைகள் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சாதாரணமாக அந்த கட்டமைப்புகளை வச்சு பார்த்தால் அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் இதைத்தான் சிம்மராசிக்கு செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சுய ஜாதக ரீதியாக லக்ன பலனை தெளிவாக பார்க்கணும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை தெளிவாக கணிச்சு நம்ம எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எந்த இடத்துல என்ன பிரச்சனை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது வேலையிலையா, தொழிலையா, வருமானத்திலையா, குடும்பத்திலையா, உறவுகளுக்குள்ளையா, அங்காளி பங்காளிக்குள்ளையா, சொத்து பிரச்சனையா, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கா, டைவர்ஸ் பிரச்சனையா, இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயமா, திருமணம் நடக்க மாட்டேங்குதா, ஏன் தள்ளி போயிட்டு இருக்குது, ஏன் அப்பா மகன் உறவு சிறப்படைய மாட்டேங்குது,
ஏன் உடலால் மனதால் நம்ம பாதிக்கப்படும், ஏன் நோய் நொடி உபாதைகளுக்குள்ள ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த லக்னத்தின் அடிப்படையில் இருக்கும். ராசிக்கான விஷயங்கள் தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவை நான் ஏன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை, சிம்ம ராசிக்கு பலன்கள் பூரா ஆகா ஓஹோன்னு போடுறீங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இதை நம்புவோமா நம்பக்கூடாதா, சிம்ம ராசியே வேஸ்ட்டு, இதில் பிறந்ததிலே வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களுக்காக இந்த பலனை தெளிவாக கொடுத்து விளக்கி இருக்கிறேன். சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த கருணத்தில் பிறந்திருக்கீங்க, அதற்கான பலாபலன்கள் என்ன, திதி சூனியாதிபதிகளோட தசாபுத்திகள் போய்கொண்டு இருக்கிறதா, தொழில் முடக்கமாக இருக்குதா, ஏன் முடங்குது, அப்போ எந்த கிரகத்தினுடைய அமைப்பு அங்கே முடங்கி கிடக்குது, அதை நல்லா தெளிவாக பார்த்து அதற்கான விளக்கங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வெளியில் சரியான பாதையில் பயணிக்காத பட்சத்தில் ராசி பலனை மட்டும் பார்த்து ஏமாற்றங்களைத்தான் நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் ஐயா. அதனால் முழுக்க முழுக்க உங்கள் சுய ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த சுய ஜாதகத்துக்கு தெளிவாக பார்க்குறதுக்கு 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. தெளிவான விளக்கத்தை நாம் பார்த்துடலாம். மிக்க நன்றி.